ஹாய் கைஸ், நான் ஜெடி. ரீசெண்டா நேத்து டிவிகே ஓடிய பூத் கமிட்டி மாநாடு கோயம்புத்தூர்ல நடந்திருந்துச்சு. அதுக்காக டிவிகே தலைவர் விஜய் அண்ணாவும் வந்திருந்தாரு. அப்போ அவரை வரவேற்க டிவிகே தொண்டர்கள்லாம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து வேற லெவல்ல ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க. அதே போல விஜய் அண்ணா அவருடைய பிரச்சார வாகனத்துல போகும்போதும் மக்கள்லாம் அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாக்கு அப்புறம் விஜய் அண்ணாக்கு தான் காசே கொடுக்காம அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பூத் கமிட்டி மாநாட்டுல அவர் பேசினது என்னவோ வெறும் 5 நிமிஷம் மட்டும் தான். ஆனா பேச வந்த பாயிண்ட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம், மக்களை ஏமாத்திருக்கலாம், இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் பழைய கதை, அதுக்கெல்லாம் நான் இங்க வரல. இனிமே அதெல்லாம் நடக்காது, நடக்க விட போறதும் கிடையாது. அதே போல டிஎம்கேல இருக்கிற ஒரு சில அமைச்சர்கள்லாம் அவர் வெளியே வர மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவரு டெய்லி வெளியே வந்தா உங்களுடைய காவல்துறை அவருக்கு டெய்லி பாதுகாப்பு தர முடியுமான்னு சொல்லுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா.